அதுக்கு பிறகு ஒரு சில பாடல்கள் எனக்கு கொஞ்சம் தேசிய கீதம், அதாவது இந்த பாடசாலைகள் தேசிய கீதத்துக்கு அடிக்க சொல்லி வந்துருக்கு அங்கே வரிகளில். அதே மாதிரி இங்கேயும் இங்கே வந்து அந்த இதுக்கு பாடல்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நல்லா இன்றைக்கு நாங்கள் என்ன வருஷம் இந்த அதாவது சொல்லப்போனால் நாங்கள் டோல்கி வாசித்து வருஷம் சின்ன வயசில் வாசிக்கப்பட்ட சாமான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு வந்தாப்புல ஒரு ஆதரவு இருக்கிறது என்று கேட்டால் டோல்கியை கண்டுட்டு ஆசையாக இருக்குது. எதுக்கும் முதல் அடித்த மாதிரி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு எங்களோட வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறோம். சரி, நாங்கள் இந்த டோல்கி வாசிக்கிறத எப்படின்னு பார்ப்போம். முதல்ல நான் ஆரம்பித்த காலத்தில், அதாவது எனக்கு டோல்கி வாசிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்து கேட்டால் டோல்கி இருக்கிறது. டோல்கியை முன்னுக்கு நான் வாசிக்கப்படுதாமான்னு கேட்டால் முதல் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து மேசையில் தான் அடித்து பழகணும். எப்படின்னு கேட்டால் நல்ல பேஸ் உள்ள மேசையெல்லாம் இருக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிற டைமில். அந்த டைமில் அடிக்கப்படுறது தான் அது. அதுக்கு பிறகு தான் ஸ்கூலில் டோல்கி தந்தாங்க. அதில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட பாடல் என்று கேட்டால் நீலக்கடல் ஓரம் பராசக்தி நான்முனை கண்ணி பாடல் வந்து அந்த பாடலுக்கு எனக்கு ஒரு டீச்சர் வராது. கிட்டத்தட்ட நான் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு டீச்சர் வராது. அவங்க வந்து கழுதாவளையை சேர்ந்தவர். செத்தும் பிடிச்சார் டீச்சர். அந்த டீச்சரோட தான் என்னை கூப்பிட்டாரு. சங்கீதம், அதாவது இந்த பாட்டுக்கு நீங்கள் அடிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு அடிக்க வேண்டிய ஆரம்பமே இசை என்பது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த இசை நூலாக நான் மாணவர்களோடு சில இடங்களில் போக வேண்டியது, வரிகளில் படிக்கும்போது கன்னடத்தில் போயிருக்கிறேன். இதெல்லாம் டோக்கியில் தூக்கிட்டு போயிருக்கேன். அந்த அனுபவம் இன்றைக்கு ஸ்கூலுக்கு எந்த மகளை கூட்டிக்கிட்டு இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அதனால் இன்றைக்கு இதை சும்மா நம்மளை வாய்ச்சி பார்ப்போம். இப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஆரம்பித்த பாட்டு என்று கேட்டால் நீலக்கடலோரம் பராசக்தி நானும் முடிக்கணும். சரி, அது ஒரு வாய்ச்சி பார்ப்போம். இப்போ நான் அடித்தது இந்த முதல்ல அதாவது பாடலில் முன்பை நான் அடிச்சிருக்கேன். என்னன்னு அந்த பாட்டு வசதி அடிக்க பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பாட்டு பற்றி அது கனகாலத்துக்கு நான் படித்து இருக்கும். நான் சொல்ல பார்ப்போம். நீலக்கடலோரம் அதுக்கு பிறகு ஒரு சில பாடல்கள் எனக்கு கொஞ்சம் தேசிய கீதம், அதாவது இந்த பாடசாலைகள் தேசிய கீதத்துக்கு அடிக்க சொல்லி வந்துருக்கு அங்கே வரிகளில். அதே மாதிரி இங்கேயும் இங்கே வந்து அந்த இதுக்கு பாடல்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நல்லா ஏதோ அப்போ செய்தது காலம் ஏதோ வெளியெல்லாம் அவ்வளவு வருது. அப்படி இருந்தும் இன்னும் ஒன்று நிறைய இருக்குது. நான் சினிமா பாட்டுக்கு அடித்த முதல் பாடல் வந்து சினிமா பாட்டில் ஒரு பக்தி பாட்டுக்கு அது முடிய நீலக்கடலோரம் பராசக்தி நான்முனை கண்ணி அந்த பாட்டுக்கு பிறகு முதல் அடித்த பாடல் வந்து ரேடியோவில் இந்த
புத்தகத்தில் இருக்கின்ற சஷ்டியை நோக்க சரவண பவனா அதுக்கு அடித்தனாக அந்த பாட்டு வந்து இங்கால எங்கட தாளத்துக்குரிய சரிகம தாளத்துக்குரிய ஒரு இது நல்லா இருக்குது. இந்தியாவில் வந்து சாதம் காணாது, எங்கட எதிர்க்கம் காணாது, அதெல்லாம் இப்படி இருக்குது. அதில் அதோட இதில் இன்னொரு விஷயம் கேட்டால் நான் இந்த உடுக்கடிகளையும் பயன்படுத்தலாம். அந்த இதோட சேர்த்து சினிமா பாடல், ஆரம்ப பாடல், அதாவது சினிமா பாடலில் ஒரு பாடல் தான் பராக நதிகளை ஓடும் ஒரே ஒரு பார்வை பார்த்து நிலாவை இல்லைன்னு சொன்னேன் கனாவா ஓடி மறந்தார். அந்த பாடலுக்கு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் ஆடிக்கிறோம். டோல்க்கு மட்டும் இல்லை, தபிலாவும் வாசிக்கலாம். தபிலா இப்போ இல்லை, டோல்க்கு அந்த கையில் கிடைச்சிது. அதனால் இந்த டோல்க்கு தான் நாங்கள் வாசி வாசிக்கிறோம். இதை மாதிரி நிறைய பாடல் தேவாசர் காணா பாடல்கள் இருக்கலாம். நல்ல பாடல்கள் காத்தடிக்குது காத்தடிக்குது அந்த பாடல்கள் நிறைய இந்த அடிக்கலாம் இருக்குன்னா நான் இருந்து கொண்டு அடிக்கிறது மாதிரி எனக்கு கால் மேலே கால் போட்டு அடிக்கலாம் தெரியல. காலை அதாவது இந்த வளம் இப்படி தோற்றிட்டால் இருக்க கட்ட எங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காலத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு அடித்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா அடிக்கிறது நல்லா இருக்கும், வாசிக்கிறது நல்லா இருக்கும். அது போக இன்னும் ஒரு பாடல் என்னன்னு கேட்டால் பழைய பாடல்கள், அதாவது நான் யார் படித்தது இந்த பாட்டு உள்ளாங்குள்ள கொடுத்த மூன்றுகள் உள்ளாங்குள்ள கொடுத்த அந்த பாடல்களை சேர்த்து நிறைய இன்னும் பாடல்கள் இருக்குது. நான் நிறைய பாட்டுக்கு அடிச்சிருக்கேன். அந்த இப்போ நான் ஒரு சிறு இதைத்தானே உங்களுக்கு வாட்சி காட்டினேன். என்னென்னு கேட்டால் அவசரமாக டோல்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி அழைப்புகள் வந்ததால், அதாவது பிள்ளை மாணவர்களுக்கான டோல்கே கொண்டு சொல்லி அவசரம் அழைப்புகள் வந்ததால் நாங்கள் இப்போ அந்த டோல்கியை அனுப்பிட்டோம். ஆகையினால் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இது சும்மா அந்த மத்தியார் ரத்தனமாக தான் இருக்கும். இந்த வீடியோலாம் பார்க்க உங்களுக்கு கட்டாயம் பாருங்கள். என்னென்னு கேட்டால் இது ஒரு சின்ன ஒரு அனுபவம். அதாவது நாங்கள் என்னென்ன சின்ன வயசில் செய்தோம்ன்றதை ரிப்பீட் பண்ணி கொண்டு வரோம். அதாவது மீள் ஆய்வு மாதிரி, மீள் ஆய்வுன்னு சொல்லுவாங்க சில பேர், அதை சொல்லுவாங்க. என்ன இங்கிலீஷில் சொன்னால் ரிப்பீட், நமக்கு தமிழில் கொஞ்சம் கூட வரணும்னா மீள் ஆய்வு.